எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா, ஆனி மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். வரக்கூடிய இந்த ஆனி மாதம், அதாவது பார்த்திங்கன்னா நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் ஆனி மாதம் 1ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை அதிகாலையில் தான் பிறக்கப்படுதுங்க. மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில், ரிஷப ராசியில், மிதுன லக்னத்தில், செவ்வாயுடைய திசையில் 59 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மேச ராசி முதல் மீன ராசி வரை பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார்? ரிஷப ராசி நேயர்களே, ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு, அதாவது இந்த ஆனி மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாகவே ரிஷப ராசியாதிபதி சுக்கிர பகவான். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கொடுக்குறவர் கூரை பிச்சுக்கிட்டு கொடுப்பான் சுக்கிரன்னு சொல்லுவாங்க. அந்த சுக்கிரன் தான் உங்கள் ராசிக்கே அதிபதி, சரிங்களா? அப்போ ரிஷப ராசிக்கும், அதாவது பார்த்திங்கன்னா துலா ராசிக்கும், அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் அதிபதி தான் இந்த சுக்கிரன். அப்போ இந்த 1ஆம் இடம் 6ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது, இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஏன்னா சுக்கிரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் தான் உட்காந்துருப்பார். ஒவ்வொரு மனிதருக்குமே நமக்கு என்ன தேவைன்னா தைரியம் தேவை, இல்லைங்களா? தன்னம்பிக்கை தேவை, விடாமுயற்சி தேவை. இது இருந்தால் தான் இந்த உலகத்தில் சாதிக்க முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியாதிபதி தைரியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. குறிப்பாக 20 நாள் வரைக்கும், 20ஆம் தேதி வரைக்கும், ஆனி மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் போய் இன்றைக்கி 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. பொதுவாகவே உங்களுடைய சுய ஜாதகம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா நீங்கள் யாருக்கிட்டையுமே நீங்கள் கண்டிப்பாக எதுவுமே நீங்கள் பகிர்ந்துக்க வேண்டியது இல்லை, கலந்து ஆலோசிக்க வேண்டியதில்லை. உங்கள் மனசுக்கு கரெக்டாக அந்த வேலை செய்யுங்க. ஏன்னா உங்களோட ராசி அதிபதி சூப்பராக உட்காந்துருக்கிறார். இப்படி உட்காந்துருக்கும்போது பொதுவாகவே, அதாவது உங்கள் ராசி அதிபதி தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த வண்டி வாங்கணும், காரு வாங்கணும், மோட்டார் வாகன தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இது எல்லாமே இந்த மாதம் ஒரு வெற்றி தான் கொடுக்கும். ரொம்ப நாளாக கனவு இருக்குங்க, செய்யலான் இருந்தேன், எடுக்கலான் இருந்தேன், பண்ணலான் இருந்தேன், வாங்கலான் இருந்தேன், என்னால் முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பாக கண்டிப்பாக இருக்க போகுது, சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு காய்ச்ச மரம் தான் கல்லடிப்படும்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக அந்த பிராத்தம் உங்களுக்கு நல்லபடியாக கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா உங்கள் ராசியாதிபதி தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அதுவும் யார் கூட சேர்ந்துருக்கிறாருன்னா குரு கூட சேர்ந்துருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் முயற்சி எடுங்க, அந்த முயற்சிக்கு உண்டான பலன்களை கிடைக்கும், சரிங்களா? அதே மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த 20ஆம் தேதிக்கு மேலே 3ஆம் இடம் தைரியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்போ சுகஸ்தானத்துக்கு சுக்கிரன் போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அசையா சொத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா? வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, கப்போர்டு ஒர்க்கு, பெயிண்டிங் வேலை, அதாவது இந்த மாதிரி சிறு குறு தொழில் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சூப்பராக வேலை செய்யும். அதனால் எனக்கு தெரிஞ்சு சுக்கிர பகவான் உங்களுக்கு அற்புதமான இடத்துல உட்காந்துருக்கிறதுனால நல்ல தைரியத்தை கொடுத்துருக்கிறாரு. முயற்சி பண்ணுங்கள், அதுக்கு உண்டான பலன்கள் கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும், சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது புதன் பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறார். தனஸ்தானத்துக்கு அதிபதி தனஸ்தானத்திலேயே உட்கார்ந்துருக்கிறது ஒரு அற்புதமான வீடு. அதாவது நம்மக்கிட்ட காசு பணம் இருக்கோ இல்லையோ, நம்ம சொந்த வீட்டில் உட்காந்துருந்தா அது ஒரு பலம்தான். நம்ம எவ்வளோதான் கோடிக்கணக்கில் சொத்து வச்சுருந்தாலும் ஒரு மற்றவங்க வீட்டில் நம்ம வாடகைக்கு இருக்கும்போது கண்டிப்பாக சிரமமாக இருக்கும், இல்லைங்களா? அந்த மாதிரி தன்னுடைய, அதாவது தனஸ்தானத்துக்கு அதிபதி புதன் தனஸ்தானத்திலேயே இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதாவது இந்த கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். அது போக யோசனைகள் நிறைய தோணும். அதாவது ஆரம்ப கட்டத்தில் இருந்ததை விட இந்த மாதிரி நேரத்தில் தான் உங்கள் மைண்டு நிறைய வேலை செய்யும். ஏன்னா புதன் பகவான் யாருன்னா ஞானக்காரகன், புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன் சொல்கிறவர் தான் இந்த புதன். அப்போ புதன் பகவான் வந்து அவர் வந்து தன்னோட சொந்த வீட்டிலேயே இருக்கிறது ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஆனால் என்ன அப்படின்னா 7ஆம் தேதி வரைக்கும் தான் உட்காந்துருப்பார். 8ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி எல்லாம்
அவர் வந்து மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகிறார். தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போகிறார். ஏன்னா புதனுடைய தாய் தான் அதாவது சந்திரன். அப்போ ஆல்ரெடி பார்க்கும்போது இன்னைக்கு தன் தாய் வீட்டில் தான் தந்தை இருக்கிறார். இந்த புதனுடைய தந்தை தான் குரு. அப்போ குரு வந்து எங்கே உட்காந்துருக்கிறாரு? தன்னுடைய மனைவி வீட்டில். அவர் கூட போய் இந்த புதன் போய் இணைகிறார். அப்போ ஒரு கூட்டு குடும்பமாக அந்த இடத்துல வாழ்கிறாங்க. சந்திரன் மனைவி வீட்டில் வந்து கணவனும் பிள்ளையோடு அவங்க அந்த இடத்துல உட்காந்துருக்கிறது ஒரு அற்புதமான வாய்ப்பு. இந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் என்னென்னா, லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு தேவையில்லை சங்கடத்தில் பிரிஞ்சவங்களுக்கு, ஒரு டச் இல்லை தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு 8ஆம் தேதிக்கு மேலெலாம் பார்த்திங்கன்னா இந்த பிரிஞ்சு குடும்பம் ஒன்றா சேர்றது, இந்த தொடர்பு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தொடர்பு கிடைக்கிறது, ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் மன சங்கடங்கள் சரியாகிறது, இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அதனால் எனக்கு தெரிஞ்சு அதாவது புதன் பகவான் 8ஆம் தேதிக்கு மேலே தன் தாய் வீட்டில் போய் உட்கார்ற தருணம் உங்களுக்கு தைரியத்தை கொடுத்துட்றார். படிப்பில் நல்ல யோசனை கொடுக்குறாரு. இதனால் கல்வியில் தடை இருந்தாலும் விலகும். ஆனால் அப்போ நம்ம யோசிப்போம், கம்முன்னு நல்ல ஸ்கூல்லேயே படிக்க வச்சுருக்கலாமா, இல்லை நல்ல ஸ்கூலில் சேர்த்துருக்கலாமா, அதே மாதிரி சேர்த்துட்டு கூட கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த கவலைகளெல்லாம் கண்டிப்பாக போயிடும். நீங்கள் பயப்பட வேண்டாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கட்டன்றது சூரிய பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறார். உங்களுக்கு வந்து சூரியன் யாருன்னா சுகஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன். அவர் தனஸ்தானத்திலே இருக்கிறதுனால கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கடன் பிரச்சனையில் கஷ்டப்பட்டுருப்பீங்க. வேலை வாய்ப்புகளில் கொஞ்சம் மன அழுத்தங்கள் இருந்திருக்கும், கொஞ்சம் குழப்பங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும். அது எல்லாமே இது கொஞ்சம் சரியாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த சூரியன் 2ஆம் இடத்துல அது தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த தொழில் தடைகள் விலகும், பண பிரச்சனைகள் கண்டிப்பாக கொஞ்சம் குறையும். அது போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், நமக்கு ஏதாவது அமையுமா கிடைக்குமா அப்படின்னு குழப்பத்தில் இருந்தீங்கன்னா அது எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் நடக்குமா, இல்லை வேலை கிடைக்குமா, இல்லை அந்த வேலையில் இருக்கிற தடைகள் போகுமா, அதாவது வந்து நம்ம தொழிலில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சரியாகுமா, இது போல் இல்லை நல்ல வேலை கிடைக்குமா, இந்த மாதிரி எதிர்பார்த்தா கூட அந்த தனஸ்தானத்தில் போய் சூரியன் உட்காந்துருக்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதம் முழுவதுமே, ஏன்னா இந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 32 தேதி, இந்த ஆனி மாதம் மட்டும் 32 தேதி. அப்போ 32ஆம் தேதி வரைக்கும் சூரியன் அவர் 2ஆம் இடத்துல தான் இருப்பார். நல்லதாக கண்டிப்பாக பண்ணுவார். சரிங்களா? அதே அடுத்தது பார்க்கும்போது செவ்வாய் 12ல் உட்காந்துருக்கிறாரு. செவ்வாய் 12ல் உட்காந்துருக்கிறதுனால கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு முதல் 6 தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தடைகள் இருக்கும். ஏன்னா செவ்வாய்ன்றது வந்து பார்க்கும்போது அவர் தன் சொந்த வீட்டிலேயே உட்காந்துருந்தாலும் 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சு நிற்கிறார். அதனால் முதல்ல இந்த 6 தேதி வரைக்கும் இந்த பணம் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாலும், ஒரு வேலை கிடைக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாலும், ஒரு வேலை ஆரம்பிக்கலாம் செய்யலாம் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் கொஞ்சம் நமக்கு தாமதப்படுத்துவோம். அதுக்கப்புறம்ன்றது 6ஆம் தேதிக்கு மேலே அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கே வந்துடுவார். அப்படி வந்துட்டாருன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அவர் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார். அதனால் முதல்ல ஒரு 6 நாளைக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேலை செய்யும். தேவையில்லாத மனஸ்தாபங்கள் இருந்ததுன்னா கொஞ்சம் பேசி சரி பண்ணிக்கோங்க. கருத்து வேறுபாடுகள் சின்னது பெருசாகலாம். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போபவர்கள் கெட்டு போவதில்லைன்ற மாதிரி ஏதாவது எந்த பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது எனக்கு தெரிஞ்சு நல்லதுன்னு சொல்லுவேன். சரிங்களா? அடுத்தது பார்த்தா உங்களுக்கு குரு வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறார். உங்களுக்கு வந்து 2ஆம் இடம் குடும்ப குருவாக இருந்தவர் இப்போ வந்து உங்களுக்கு தைரிய குருவாக வந்துட்டார். இந்த தைரிய குருவாக வந்த காலம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக குரு மட்டும் ஒருத்தருக்கு நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னா திருமணம் நடக்கும். ஏன்னா குரு தான் திருமணத்துக்கு அதிபதி, 2வது புத்திர பாக்கியத்துக்கு அதிபதி. ஏன்னா அந்த 2 வேலை அவர் தான் செய்வார். அதனால் உங்களுக்கு தைரிய குருவாக இருக்கிறதுனால, அதாவது வரன் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு அதாவது ஏன்னா 5 மாதத்துக்கு குரு பகவான் வந்து உங்களுக்கு தைரிய குருவாக தான் இருப்பார். அதனால் இந்த மாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு தைரிய குருவாக இருக்கிறதுனால திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் முயற்சிகள் அதிகப்படுத்துங்க. 2வது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியத்துக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டு போயிட்டுருக்குங்க, நாங்கள் கொஞ்சம் அதுக்குண்டான வேலைகள் செய்துட்ருக்கிறோம்னா கொஞ்சம் அதிகப்படுத்துங்கன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுப்பார். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துல லாப சனி. சனி பகவான் வந்து உங்கள் ராசி தான் 3ஆம் இடமாக பார்க்குறார். தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி,
கிட்டத்தட்ட லஞ்சம் வாங்காத ஒரு கிரகம் யாருன்னா சனி மட்டும்தான். அந்த சனி பகவான் 11ஆம் இடத்துல உங்களுக்கு லாப சனியாக இருக்கிறதுனால, அதாவது மற்றவங்களுக்கு சனி கெட்டதை பண்ணுவார், ஆனால் ரிஷபராசிக்கு பொறுத்த வரைக்கும் சனி நல்லது தான் பண்ணுவார். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சனிக்கிழமை விரதம் பிடிக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது கொடுக்கும். சரிங்களா? முடிஞ்சால் நவகிரகத்தை சுற்றிட்டு வாங்க, இதெல்லாம் உங்களுக்கு நல்லது தான். எப்படி பார்த்தாலும் ரிஷபராசிக்கு இந்த ஆனி மாதம் ஒரு அற்புதமான மாற்றங்களை கொடுக்க போகிறாருன்றதில் மாற்றம் இல்லை. அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். நன்றி.